Hi everyone, இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம லென்ஸ் ஃபார்முலா பற்றி பார்க்கலாம். நம்ம லோவர் கிளாஸில் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் பற்றி லேர்ன் பண்ணியிருக்கோம். அதில் ஃபார்முலாஸ் பார்த்துருப்போம். அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்பெரிக்கல் லென்ஸான கான்கேவ் லென்ஸ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் இதுக்குமே லென்ஸ் ஃபார்முலா இருக்குது. இந்த லென்ஸ் ஃபார்முலாவில் எல்லாத்தையும் எதை ரிலேட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் u, distance of the image v and the focal length f of the lens. அதாவது இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கான்கேவ் லென்ஸ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் இல்லையா. கான்வெக்ஸ் லென்ஸ் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும், கான்கேவ் லென்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த லென்ஸ்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்களோ, ஸோ லென்ஸில் அப்படிங்கிறப்போ இந்த ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் ஆகிருக்கோ அதை நம்ம u அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த கான்கேவ் லென்ஸுக்குமே லென்ஸ்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் ஆகிருக்கோ அந்த ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து அதை நம்ம u அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்ததாக லென்ஸ்க்கு பக்கத்தில் ஃபோக்கஸ் இருக்கும் இல்லையா, அதை நம்ம f1 அப்படின்ட்டு நம்ம ரே டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபோக்கஸுக்கும் இந்த ஆப்டிக்கல் சென்டருக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம ஃபோக்கல் லென்த் f அப்படின்னு எடுத்துக்கிறோம். அண்ட் v அப்படிங்கிறது இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய லைட் ரேஸ் இந்த லென்ஸில் பட்டு ரிஃப்ராக்ஷன் நடந்து ஒரு இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ எந்த இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகுதோ அப்போது அந்த ஆப்டிக்கல் லென்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஆப்டிக் சென்டர்லேருந்து அந்த இமேஜ் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம v அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ UVF இந்த மூணுத்தையும் ரிலேட் பண்ண மாதிரி தான் இந்த லென்ஸ் ஃபார்முலா இருக்குது. 1/f is equal to 1/v minus 1/u. ரெசிப்ரோக்கலில் எழுதுகிறோம் 1/, அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு v வரணும், அதுக்கப்புறமா தான் u வரணும், நடுவில் மைனஸ் சிம்பிள் இருக்கணும். இந்த ஃபார்முலா போத் த கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் ரெண்டுக்குமே அப்ளிகபிளாக இருக்கும். நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப கேர் பண்ணி கவனமாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த ப்ராப்பர் சைன் ஆஃப் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸை கரெக்டாக எடுத்துக்கணும். ப்ளஸ்ஸோ மைனஸோ அதை நம்ம கரெக்டாக ப்ராப்ளமில் கேர்ஃபுல்லாக போட்டு பண்ணணும். விச் இஸ் ரிலேட்டட் டு த லென்சஸ். நெக்ஸ்ட்டு சைன் கன்வென்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம ஸ்பெரிக்கல் லென்ஸில் ரே டயக்ராம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதில் சில டிஸ்டன்சஸ்லாம் மெஷர் பண்ணுவோம். அதுக்காண்டி நம்ம கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் எப்போவுமே லென்ஸோட லெஃப்ட் சைடில் தான் இருக்கணும். நம்ம ரே டயக்ராம் பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது கான்வெக்ஸ் லென்ஸாக இருக்கட்டும் இல்லைனா கான்கேவ் லென்ஸாக இருக்கட்டும், எப்போவுமே லென்ஸோட லெஃப்ட் சைடில் தான் ஆப்ஜெக்ட் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எந்த ஒரு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறது இருந்தாலுமே அந்த லென்ஸோட ஆப்டிக்கல் சென்டரில் இருந்து தான் மெஷர் பண்ணுவாங்க. அது அந்த ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸாக இருக்கலாம், இல்லை இமேஜ் எந்த இடத்துல ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிற கேல்குலேட் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஃபோக்கல் லென்த் கேல்குலேட் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸாக இருக்கலாம். எந்த ஒரு டிஸ்டன்ஸாக இருந்தாலுமே இந்த ஆப்டிக்கல் சென்டரில் இருந்து தான் மெஷர் பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் ஒன், இன்சிடென்ட் லைட்டோடைய சேம் டைரக்ஷன்லேயே ஒரு டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். அண்ட் இன்சிடென்ட் லைட்டோட டைரக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணாங்க அப்படின்னா அதை நம்ம நெகட்டிவாக எடுத்துக்கணும். இன்சிடென்ட் லைட் எப்போவுமே இப்படி தானே வருது. ஸோ இந்த சேம் டைரக்ஷனில் எடுத்தாங்க மெஷர் பண்ணாங்க அப்படின்னா அது பாசிட்டிவ், அகெயின்ஸ்ட் த டைரக்ஷன் அப்படின்னா அது நெகட்டிவ். அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், இந்த பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பர்பண்டிகுலராக ஒரு டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறாங்க. அண்ட் அந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும்போது அப்வர்ட்லேருந்து மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா அது பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். இதே இது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறாங்க, அது டவுன்வர்டாக மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். ஸோ அப்வர்ட்னா பாசிட்டிவ், டவுன்வர்ட்னா நெகட்டிவ். நெக்ஸ்ட்டு மேக்னிஃபிகேஷன் ஆஃப் அ லென்ஸ். ஸ்பெரிக்கல் மிரர் மாதிரியே இந்த ஸ்பெரிக்கல் லென்ஸுக்குமே மேக்னிஃபிகேஷன் இருக்குது. ஸ்பெரிக்கல் லென்ஸ் மேக்னிஃபிகேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். அதை எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஹைட் ஆஃப் த இமேஜ் டு த ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு இமேஜ் வரணும், அதுக்கப்புறம் தான் ஆப்ஜெக்ட் வரணும். ஹைட்டை வச்சு ஃபஸ்ட்டு ரிலேட் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹைட் ஆஃப் இமேஜை h' எடுத்துக்கிறோம் அண்ட் ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்டை hன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் திஸ் மேக்னிஃபிகேஷன் இஸ் denoted by the letter small m. அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் m is equal to, ஸோ ரேஷியோ அப்படிங்கிறதுனால ஸோ இந்த டிவிஷன் சிம்பிள் போடுறோம். ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இமேஜ் h' எடுத்துக்கிறோம், ஆப்ஜெக்ட் hன்னு எடுத்துக்கிறோம்.
அண்ட் இந்த ஹைட்டை வச்சு மட்டும் சொல்லாமல் டிஸ்டன்ஸை வச்சுமே சொல்கிறாங்க. எப்படின்னா m is equal to distance of the image by distance of the object. இங்கே வந்து ஹைட் போட்டோம், இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து போடுறோம், which is equal to v by u. ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம யூன்னு போட்டோம் அப்படின்னா லேட்டராக தான் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது, அதுக்கு v அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ தட் இஸ் v by u. இந்த மேக்னிஃபிகேஷன் m அப்படிங்கிறது நம்ம இந்த வந்து ப்ராப்ளமாக கொடுத்து அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பர்ஸை சால்வ் பண்ணும்போது கிரேட்டர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு என்லார்ஜ்டான இமேஜ் வந்து கிடைக்கும். சப்போஸ் அது ஸ்மாலர் தென் 1 லெஸ் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா we will get a diminished image, ரொம்ப சின்ன இமேஜாக வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா பற்றி பார்க்கலாம். அதாவது லென்ஸை மேக் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது. எந்த ஒரு லென்ஸாக இருந்தாலுமே அது டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்னால தான் மேடாக இருக்கும். ஸோ லென்ஸை இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது நம்மளால் இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறது மறுபக்கம் தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். அண்ட் எந்த ஒரு ஆப்டிக்கல் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலாக இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து இருக்கும். நம்ம லென்ஸ் ஃபார்முலாவில் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜை வச்சு நம்ம லென்ஸ் ஃபார்முலாவில் வந்து பார்த்துருந்தோம். 1/f is equal to 1/v minus 1/u அப்படின்ட்டு. இப்போது நம்ம லென்ஸை மேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ரேடியோ ஆஃப் கர்வேச்சருடைய நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த லென்ஸ் மேக் பண்ணக்கூடிய அந்த ஃபார்முலா ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, எதை ரிலேட் பண்ணி இருக்கும் அப்படின்னா ரேடியோ ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் லென்ஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் refractive index of the given material of lens and the required focal length of the lens. இந்த மூணுத்தையும் வச்சு தான் அந்த ஈக்குவேஷன் வந்து இருக்குது. லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா அதோட ஈக்குவேஷன் வந்து 1/f is equal to mu minus 1 into 1/r1 minus 1/r2. mu அப்படிங்கிறது refractive index of material of the lens. R1 R2 அப்படிங்கிறது radius of curvature of lens and f அப்படிங்கிறது focal length of the lens. நெக்ஸ்ட்டு பவர் ஆஃப் லென்ஸ். இப்போது ஒரு லைட் ரே வந்து லென்ஸில் ஃபால் ஆகுது அப்படிங்கிறப்போ என்ன ஆகும், இதே இது கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லைட் ரே வந்து அந்த லென்ஸில் ஃபால் ஆகும்போது அது பிரின்சிபல் ஃபோக்கஸில் போய் கன்வெர்ஜ் ஆகும். இதே இது கான்வெக்ஸ் லென்ஸாக இருக்குது அப்போது லைட் ரே வந்து அந்த லென்ஸில் ஃபால் ஆகுது அப்படின்னா அது பிரின்சிபல் ஃபோக்கஸ்லேருந்து டைவர்ஜ் ஆகிற மாதிரி நமக்கு வந்து இருக்கும். இதுதான் வந்து லென்ஸ் வந்து பண்ணும் லைட் ரே அது மேலே ஃபால் ஆகும்போது. அண்ட் இது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது என்ன, இப்போது ஒரு லென்ஸ் இருக்குது, லென்ஸோடைய ஆப்டிக்கல் சென்டர் வந்து நடுவில் இருக்கும் அண்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடியதான் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ், அதை நம்ம f1 அப்படின்னு போடுவோம். இப்போ இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கும் இந்த ஆப்டிக்கல் சென்டருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் நம்ம ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது எவ்வளோ தூரம் அது கன்வெர்ஜ் ஆகுதோ இல்லை டைவர்ஜ் ஆகுதோ அந்த லென்ஸ் அந்த பண்ணக்கூடிய அந்த வேலை, அதை நம்ம வந்து பவர் அப்படின்னு சொல்கிறோம். பவர் அப்படிங்கிறது இட் இஸ் த எபிலிட்டி ஆஃப் அ லென்ஸ் டு கன்வெர்ஜ் எதில் ஆகும் கான்வெக்ஸ் லென்ஸில் ஆர் டைவர்ஜ் எதில் ஆகும் கான்கேவ் லென்ஸில். ஸோ பவர் ஆஃப் லென்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த டிகிரி ஆஃப் அ கன்வர்ஜென்ஸ் ஆர் டைவர்ஜென்ஸ் ஆஃப் அ லைட் ரேஸ். நம்ம ஆல்ரெடி இந்த பவர் ஆஃப் லென்ஸ் அப்படிங்கிறது ஃபோக்கல் லென்த்தை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இட் இஸ் நியூமரிக்கலி டிஃபைன்ட் ஆஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கல் லென்த், தட் இஸ் p is equal to 1/f. இதோட எஸ்ஐ யூனிட் வந்து டயோப்டர் அண்ட் இதோடைய சிம்பிள் வந்து கேபிட்டல் டி. இப்போது நம்ம இந்த ஃபோக்கல் லென்த்தை வந்து எம்மில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அண்ட் பவர் ஆஃப் லென்ஸை வந்து டியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பிக்கு வந்து நம்ம 1d அப்படின்னு கொடுக்குறோம் அண்ட் எஃப்க்கு வந்து 1 மீட்டர் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா, ஏன்னா ஃபோக்கல் லென்த்துக்கு யூனிட் வந்து மீட்டர் தான் அண்ட் பவருக்கு டயாப்டர்னு கொடுக்குறோம். ஸோ இதை வந்து 1d 1mன்னு எடுத்துக்கும் போது ஸோ பிக்கு பதிலாக 1dன்னு கொடுக்கணும், which is equal to எஃப்க்கு பதிலாக 1mன்னு கொடுப்போம். அந்த 1m கீழே இருக்கிறது மேலே போச்சுன்னா 1m பவர் -1 அப்படின்னு வரும். ஸோ p is equal to 1/f அப்படிங்கிறத 1d is equal to 1m பவர் -1ன்னு போட்டிருக்கோம். பை கன்வென்ஷன் இந்த பவர் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸை நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம் அண்ட் பவர் ஆஃப் கான்கேவ் லென்ஸை வந்து நெகட்டிவ்னு எடுத்துக்கிறோம். நம்ம லென்ஸோட ஃபார்முலா, லென்ஸ் மேக்கர்ஸோடைய ஃபார்முலா இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாமே வந்து தின் லென்சஸ்க்கு மட்டும்தான் வந்து அப்ளிகபிள் ஆகும். சப்போஸ் அது திக் லென்சஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் ஒரு ஸ்லைட் மாடிஃபிகேஷன் யூஸ் பண்ணி தான் அந்த லென்ஸ் எல்லாம் வந்து பண்ண முடியும். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம லென்ஸ் ஃபார்முலா, சைன் கன்வென்ஷன், மேக்னிஃபிகேஷன் ஆஃப் லென்ஸ், பவர் ஆஃப் லென்ஸ் அண்ட் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா இது வந்து கவர் பண்ணியிருக்கோம். I hope இன்றைக்கி பார்த்து இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். If you have any doubt regarding this, please do comment, let me know in the comment section. இந்த யூனிட்டில் நான் போஸ்ட் பண்ணால் அதர் வீடியோஸை பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். You can go there and check it. Don't forget to subscribe my channel and click the notification bell button to get the latest upcoming videos. See you soon again in next video. Thank you for watching.